நீங்க அடிக்கடிக்கு சிம் கார்டு வாங்குவீங்களா? அப்போ கவர்மெண்ட்ல இருந்து சில ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா போட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு சிம் கார்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாரி யூஸ்ஃபுல் வீடியோ போடக்கூடிய நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரூல் நம்பர் 1. முன்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிம் கார்ட பல்க்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஐடியில பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இனிமே அத பண்ண முடியாது. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு ஐடியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 9 சிம் மட்டும் தான் வாங்க முடியும். அது எந்த நெட்வொர்க்கா இருந்தாலும் சரி. அப்போ பர்ச்சேஸே வந்து பல்க்கா நான் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் வழி இருக்கு. கவர்மெண்ட்டால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட கம்பெனிஸ் மட்டும் பல்க்கா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 2. நீங்க புது சிம் வாங்க போனாலும் சரி, இல்ல உங்களோட நம்பர் தொலைஞ்சிச்சு, அதே நம்பர் வாங்க போனாலும் சரி, இல்ல எம்என்பி பண்ணாலும் சரி, இனிமே டிஜிட்டல் கேஒய்சி ப்ராசஸ வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு அவங்க சிம் தருவாங்க. ரூல் நம்பர் 3. உங்களோட சிம் கார்ட் டீஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னா, அது என்னைக்கு டீஆக்டிவேட் ஆகுதோ அன்னிலிருந்து 90 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க வந்து சிம் கார்ட் வாங்கிக்கணும். அப்படி ஒரு வேள 91வது நாள் நீங்க போய் சிம் கார்ட் கேட்டீங்க அப்படின்னா, அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய சேல்ஸ்க்கு வந்து போயிடும். அதனால 90 நாளுக்குள்ள வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாரி அடிக்கடிக்க உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது சிம் கார்ட் வாங்குவாங்க, மாத்துவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ